Man, the way we are behaving with our loved ones says our character. In your relationship, misunderstanding is a basic reason to end of it. If it is not, it goes with the flow. டேய் அண்ணா, But when the டேய் ஆ சொல்றா. டேய் டேய் நம்ம மேல யாருக்கு லாண்டா கோவம் வரும்? நம்ம மேல எப்படி கேக்குற? ஐயோ, ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க மேல கோவம் வரும்ல, அது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலயா? சரி, இப்போ ஒருத்தருக்கு சரி, உன் வழியிலே வரேன். ஆ புரிஞ்சுதா? சொல்லு சொல்லு. நம்மளை பிடிக்காதவங்களுக்கு, நம்மளை ரொம்ப வெறுக்கிறவங்களுக்கு, ஒரு வகையில நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு. அப்புறம் ஏன் கேப் விடுற? சொல்லு. நம்மளை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கோவத்துல அவங்க நிறைய பேசுவாங்க. அப்போ அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம், அவங்கள நல்லா புரிஞ்சுக்கலாம். பார்க்கவே அழகா இருக்கும். நம்மள ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம மேல கோவம் வருமா? வருமே. திரும்ப நம்மளும் கோவப்படுவோம். நீ ரீசன் சொல்றது கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. கேன் யூ ப்ளீஸ் ஷட் அண்ட் ஹேங் அப் த கால்? பிடிக்காதா பேசுவோம். சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு வந்து நிக்கிற. இது நீ ஒரேடியா அவன் கூட போயிட வேண்டியதானே? வெறுக்கிறதுலாம் பண்ணுவோம். அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லு. கால் பண்ணாலும் இருக்க மாட்டேன். எவன் கூட சுத்திட்டு இருக்க? என்னதான் கோபத்துல பேசியிருந்தாலும் சாரி சொன்னா சரியா போயிடும் தானே? ரைட், சாரி சொன்னா சரியா போயிடும் தான். ஆனா கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. சரி, என் மேலதான் தப்பு. சாரி, தெரியாம சொல்லிட்டேன். எப்படிரா இவ்வளோ சீப்பா பேசிட்டு சாரி சொன்னா சரியா போயிடும்ல? கோபத்தினால இவ்வளவு நடக்குமா? கோவத்தினால மட்டும் இல்லை,